இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உனக்கு முன்னாடியே அவன் அண்ணாமலை பையனை தெரிஞ்சுதான் நீ லவ் பண்ணிருக்க. அவங்க மனசுல இடம் பிடிக்கதான் என்ன யூஸ் பண்ணிருக்க? சத்தியமா இல்லக்கா, வருண் யாருன்னே தெரியாமதான் அவரை லவ் பண்ண. உன்னை பொண்ணு பார்க்க வந்த போதான் அவரை அண்ணாமலை ஆண்டி பையங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்பவே நான் என்னோட காதல எனக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு உன் கல்யாணம் நடக்கணும், அவங்களுக்கு உன்னை பிடிக்கணும்னு நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். சூப்பரா நடிக்கிறடி அக்கா. அப்போ என்ன முட்டாள ஆக்கியிருக்க. கண்டிப்பா இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சு எனக்கு அலங்காரம் பண்ணி அவங்க முன்னாடி நிறுத்தி அசிங்கப்படுத்திருக்க. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லக்கா. ஒருவேளை நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா என்ன பண்ணிருப்ப? அவனை விட்டு கொடுத்திருப்ப. என்ன பார்த்தா உனக்கு என்ன செகண்ட் ஹேண்ட் யூஸ் பண்ற மாதிரி தெரியுதா? என்ன பேசு? நீ யூஸ் பண்ணிட்டு வேண்டாம் தூக்கி போட்டதை நான் எடுத்துக்கணுமா? அக்கா என்னடி என்னடி பேச்சு பேசுற? நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கணும்னு பொண்ணை விட அவ தாண்டி ரொம்ப ஆசைப்பட்டா. அப்பேற்பட்டவள அக்கா அக்கான்னு உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா. தான் லவ் பண்ண பையன் தான் அக்காவுக்கு மாப்பிள்ளையா வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் உன்னை அவன் முன்னாடி அழைச்சிட்டு வந்து நிக்க வச்சிருக்காண்டா. அது நடிப்பு இல்லம்மா, நடிப்பு இல்ல, தியாகம். அதுக்கு நீ காட்டுற நன்றி கடனா இது. ஏய், அவ இடத்துல நீ இருந்திருந்தா யார பத்தி யோசிக்காம எப்பவா கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்ப. ஆனா அவ இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல வரன் அமையணும்னு வேண்டிட்டு இருக்காடி. நீ எல்லாம் அவ கால் தூசிக்கிடாம என்ன தியாகம் பண்ணிட்டா? இவ சுயநலத்துக்காக என்ன யூஸ் பண்ணிருக்கா? அக்கா, ஏய் வாய மூடி. இன்னொரு தடவை என்ன அக்கான்னு சொன்ன நான் கூட யோசிச்சேன். எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்றீங்கன்னு. இப்பதானே தெரியுது அது ஏன்னு. ஏன்னா அவ நீங்க பெத்த புள்ள. நான் தத்தெடுத்த புள்ளதானே. நான் உங்க பொண்ணு இல்ல. அதனாலதான் எனக்கு என்ன நடந்தாலும் கவலைப்படாம அவளை பத்தியே யோசிக்கிறீங்க. ஆமாடி, ஆமா. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் எதுக்கு மறைச்சுக்கிட்டு? உண்மையிலே எங்களுக்கு எங்க பொண்ணு வாழ்க்கை தாண்டி முக்கியம். அதான் உங்க அம்மா யாரும் தெரிஞ்சிச்சுல, அவ பேச்ச கேட்டு தானே இவ்வளவு பிரச்சனை பண்ற. அப்ப அவ கூடயே போ. பரம, என்னம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய்